சரிங்க, இந்த விரதத்தை நாம எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல சமயபுரம் மாரியம்மனுடைய திருவுருவப்படம் இருந்தா தினமுமே வாசனை நிறைந்த பூக்களால அம்மனுக்கு அலங்காரம் வந்து பண்ணணும். தினமும் காலை அல்லது மாலை நேரத்துல, அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ மாரியம்மனுக்கு இளநீர், உப்பில்லாத நீர்மோர், துள்ளு மாவு, பழ வகைகள் இப்படி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து கற்பூர ஆரத்தி வந்து காமிக்கணும். விரதம் இருக்கிறவங்க இந்த நெய்வேத்தியத்தை மட்டும் வந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இந்த விரதமானது மார்ச் 9ஆம் தேதியே வந்து தொடங்கிடுச்சு. இந்த வீடியோவை எப்போ வந்து பாக்குறீங்களோ அன்றைய தினத்திலிருந்து கூட நீங்க இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா 3வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நீங்க இந்த விரதம் வந்து கடைபிடிச்சுக்கலாம். கடைசி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட கடைபிடிச்சுக்கலாம். தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னைக்கு இந்த விரதம் வந்து ஆரம்பிக்க போறீங்களோ அன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி வந்து எடுத்துக்கிறங்க. அதுல ₹1 நாணயத்தை காணிக்கையா அந்த மஞ்சள் துணியில வைத்து முடிச்சு வந்து போட்டுக்கிறங்க. இந்த முடிச்ச உள்ளங்கை